Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். உங்களுக்கு பிகினிங்கே ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ எப்படி ட்ராவல் பண்ண போதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் ஒரு இன்டர்வல் அடுத்து ஒரு பேங்கராக இருக்கும். ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அதுதான் என்ன பயங்கரமாக அட்ராக்ட் ஆச்சு. ஒரு ஆர்டிகல் படித்தா மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் இந்த அருண் விஜய்ஸ் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. எனக்கு என்னென்ன அந்த வணங்கானுக்கு அப்புறம் அந்த இன்ஜுரி எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி எல்லாம் ரீகூப் ஆகி நான் போய் ஏன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் நான் சொன்ன கொஞ்சம் புஷ் பண்ணிடுங்க, டுவர்ட்ஸ் தி எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வி ஜஸ்ட் புஷ்ட் இட் ஆஸ் மச் as we can. வில்லனுடைய ஆஸ்டெல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப பீக்கில் இருக்காரு. ஒருத்தவர் வந்து அந்த கேங்குள்ள தெரியாதனமா போய் சிக்கிக்கிட்டு அதனால ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. நல்லா இருக்கு இந்த கதை, நல்லா இருக்கு. ரொம்ப நம்ம கதையை வந்து ஓப்பன் பண்ணாமல் ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்காரு. பட் த மூட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் திஸ். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆக்ஷன், யூ கேன் எக்ஸ்பெக்ட் லவ், யூ கேன் எக்ஸ்பெக்ட் த்ரில், சஸ்பென்ஸ், ட்விஸ்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் படத்தில் இருக்குது. சினிமா நாளைக்கு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அருண் விஜய் என்ன பண்ணுவார்? அதான் பாஸ் ஆனிச்சேப்பா. ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம நடிகன்றதை மறந்துட்டேன் நான். ஏன்னா அந்த ஸ்டேஜ் ஆகிடுச்சு. அப்புறமா நான் சொன்னேம்மா என்னை ஞாபகப்படுத்து, ஐ அம் an actor. ஒரு ஆர்டிகல் படித்தா மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் இந்த அருண் விஜய்ஸ் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அதுவும் இருந்து இவ்வளோ ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தோணிட்டே இருக்குன்னா நான் லாஸ்ட் டைமும் கேட்டேன். பட் இப்போயும் இந்த படம் பார்க்கும்போது நிறைய ஸ்டண்ட் இருக்குது. எப்படின்னா அது பிடிச்ச ஒரு விஷயம். அதான் சொன்ன மாதிரி பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணுறதுல எந்த இதுவுமே கிடையாது. நோ லுக்கிங் பேக். அண்ட் ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆடியன்ஸுக்கும் அது ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஸ்டண்ட்டில், பிகாஸ் தட்ஸ் வை ஃப்ராம் பிஃபோர் அதுக்கான ஒரு வரவேற்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் எனக்கு கதையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ வி வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். அதோட கோரியோவே கொஞ்சம் நிறைய மெனக்கெட்டு தான் பண்ணியிருக்காரு நம்ம ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் பிசி. எனக்கு என்னென்ன அந்த வணங்கானுக்கு அப்புறம் அந்த இன்ஜுரி எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி எல்லாம் ரீகூப் ஆகி நான் போய் ஏன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் நான் சொன்ன கொஞ்சம் புஷ் பண்ணிவிடுங்க, டுவர்ட்ஸ் தி எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வி ஜஸ்ட் புஷ்ட் இட் ஆஸ் மச் as we can. அண்ட் நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். ஓகே. அண்ட் லாஸ்ட்டில் ஒரு டைலாக் ஒரு ட்ரெய்லரில் டோன்ட் அதான் நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் மீ அப்படின்ற மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். அதாவது எல்லா மூமெண்ட்லையுமே வந்துட்டு ஒரு பாயிண்ட்டில் நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல, சுற்றி இருக்கவங்களாம் நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ஒர்த் என்ன, நம்ம ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. அதான் சொல்லுவாங்கள்ல, லைன் வந்து லைன் தான் அப்படின்ற மாதிரியே அதில் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் எல்லாருமே நம்மளை சுற்றி நெகட்டிவாக இருக்கும் போது அந்த எப்படி நீங்கள் புஷ் பண்ணுறீங்க? அதுதான் நம்மளை நம்பணுன்ற விஷயம் தான் நான் எப்போதுமே சொல்கிறது எல்லார்ட்டையுமே. அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னாவே ஐ திங்க் யூ கேன் சக்சீட். அதில் நம்ம எங்கேயாவது சின்ன டவுட் இருந்தால் கூட தட் வில் ரிஃப்ளெக்ட் இன் யுவர் ஒர்க். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸோடு அதாவது அந்த கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதும் நம்ம யோசிக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம எல்லாருமே வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்துடுறதில்ல. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம தயார்படுத்திக்கிற விதம் இருக்கு இல்லையா, தட் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடென்ஸ். ஸோ அப்படி தான் ஐ டெவலப்ட் அண்ட் ஐம் கோயிங் த்ரூ. அப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஏன் இவ்வளோ கேப்? லைக் நாங்கள் வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏதோ ஆடியர்ஸ் தான் உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. ஈவன் இயர் வந்து ஆச்சா இந்த வாட்டி சித்தி வரமாட்டாங்கப்பா, அப்போ ஆடியராக தான் வருவாங்க போல் அப்படின்ற மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாச்சும் சூஸியாக இருக்கீங்களா படத்தில்? ஆமாம், நிஜமாவே ஆக்சுவலி தட் இஸ் த ரீசன். ஏன்னா ஐ திங்க் எஸ்டர்டே ஆல்சோ ஐ ஸ்போக் இன் மை ஸ்பீச். கொஞ்சம் வீட்டுக்கு அப்புறம் நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஐ டிட் நாட் ஒர்க் ஆஸ் ஹார்ட் as I ideally should have. And aprom I realized that see now I have got the opportunity or stage I have received. Aprom now how can I keep doing better? How can I do scripts which will give me a very long tenure industry le? And adha na konja choosy aite. Like I'm taking my own time. I'm taking scripts which are really really interesting. And even Rettathala romba interesting ana subject because sir is playing two characters. Then there is an entire ensemble cast irukku. Everybody is adding value. Takka oru one after the other there is some or the other suspense that is happening. People are engaged through and through. So enakku adu padathoda screenplay and script romba pidikkum. So adha I chose this and yeah, I think I will be more visible now hopefully. But again I will be doing only films that I resonate with. அண்ட் இப்போ நீங்கள் உங்களை தான் மீட் பண்ண வரும்போது நாங்களாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், பரோட்டா வாங்கிட்டு வரலாமா,
என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் அது மட்டுமே கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண முடியாதுல்ல, அன்பு போதும் அப்படின்ற மாதிரி நாங்களே வந்துட்டு வந்துட்டோம். அண்ட் அந்த அந்த படத்தோட ரிசப்ஷன் வந்து இன்னும் லைக் வந்து எப்படி சொல்றது, அது ஃபேட் அவுட்டே ஆகல. எல்லா இடத்துலையுமே பார்த்தாலுமே வீட்டுக்கேப்பா இந்த படத்துல பயங்கரமா அந்த கண்ணு பார்க்கறது எல்லாமே பயங்கரமா இருக்கும். அது மாதிரி இதுல இருக்குமா? இருக்கு. அண்ட் இது ஒரு மாதிரி சைல்ட்ஹுட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி இட் வில் ஸ்டார்ட் ஆஃப். ஸோ அது அவங்களோட எண்ணங்கள் வேறு, இந்த சென்ஸ் அவங்களோட ஆம்பிஷன், அவங்களோட விஷயங்கள் வேறு. இவன் வந்து இவனோட விஷயங்கள் ஒரு ஆசை ஒன்றா இருக்கும். அது எப்படி என்ன ஏதுன்றது தான் கதையில் ட்ராவல் ஆகும். அது இல்லாமல் அடுத்தடுத்த விஷயங்கள் ஸ்டேஜிங்கான அது ஒரு போய்கிட்டு இருக்கும். அது ஒரு பேரலாக வேறு ஒன்று போகும். பட் கோர் வந்து பார்த்திங்கன்னா லவ் தான் அந்த கோர். பட் அந்த லவ்க்காக என்னெல்லாம் இவன் பண்ணுறான் அப்படின்றதும் ஒன்று, அதனால என்ன விளைவுகள்ன்றதும் ஒன்று. ஸோ அதுதான் கதையோட ஓட்டமாக இருக்கும். ஓகே, நான் ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது எதுவும் நான் வந்து கொஞ்சம் டீகோட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுண்ணா. அதை நான் சொல்லாமா? சொல்லுங்கள். அதாவது அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதீத காதல் அது ஒரு பிரச்சனையில் போய் கொண்டு போய் முடிகிற மாதிரி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. அதுதான் ரெட்டத்தலையோட ஒரு பாயிண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து அக்ரெஷனை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்காரு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக. அந்த வில்லனுடைய ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப பீக்கில் இருக்காரு. ஒருத்தவர் வந்து அந்த கேங்குள்ள தெரியாதனமா போய் சிக்கிக்கிட்டு அதனால ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாரு. நல்லா இருக்கு இந்த கதை, நல்லா இருக்கு கதை இருக்கா அண்ணா? என்ன டெய்லர் டீசர் பார்க்கும்போது அதான் என்னன்னா அவங்களே ஒருத்தவங்கன்னு சொல்றாங்க, என் ஹஸ்பண்டை கொலை பண்ணவங்களுக்கு மேலே பிளாங்க் செக் தரேன் அப்படின்னும் போது அவர் தான் அவங்க ஹஸ்பண்டான்னு தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒன்று அவருக்கு பிரச்சனை ஆயிடுது. அதனால இவர் வந்து உள்ளே போய் சம்பவம் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுண்ணே. நல்லா இருக்கு, நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்கு. அவ்வளோதான். ஆனால் இது அது கிடையாது. அடுத்த சிட்டிங் வேணா வேறு ஏதாவது இல்லை, இதில் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனாக தான் இருக்கும். உங்களுக்கு பிகினிங்கே ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ எப்படி ட்ராவல் பண்ண போதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் ஒரு இன்டர்வல், அடுத்த ஒரு பேங்கராக இருக்கும். தென் ஹவு இஸ் ஈ கோன் டு டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று. அதான் இது மோரலஸ் இதோட ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, அதுதான் என்னை பயங்கரமாக அட்ராக்ட் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்ஃபார்மன்ஸு, அதுக்கான ஸ்பேஸு, என்னென்ன வெரைட்டியாக பண்ணுறதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் இருந்தாலும் இந்த கதையும் அதோட ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா இட் வில் மேக் த ஆடியன்ஸ் தேட்டரில் அப்படியே கண்டிப்பாக உட்காந்து உட்கார்ற மாதிரியான இருக்கும். அதே மாதிரி எங்கள் எடிட்டர் ஆண்டனி சார், அவரோட எடிட் அது ஐ திங்க் அதோட ஸ்டோரி டெல்லிங். ஏன்னா நிறைய சில சீன்ஸ் நாங்கள் கொஞ்சம் லெங்க்தியாக வச்சுருந்தாரு. அதில் நம்ம இப்படி சொல்லலான்னு மாற்றி சில விஷயங்கள் நாங்கள் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எடிட் பேட்டர்னே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் வில் கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் ஃபீல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் அது ஒன்று இருக்கும். அண்ட் அதில் நாங்கள் ஒரு தேட்ரிக்கல் மொமெண்ட்ஸாக என்னென்ன இருக்கும் அதெல்லாம் ஹீ ஒர்க்ட். ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு அந்த விஷயங்கள். டோன்ட் எவர் அண்டர் எஸ்டிமேட் மீ, அந்த மாதிரியான விஷயங்கள். அதுவும் அது ஒரு பயங்கர ஒரு பீக் மொமெண்ட்டில் அது வரும். அது ஆடியன்ஸ்க்கே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இட் எக்ஸைட்டட் மீ நான் கேட்கும் போது. ஸோ அதெல்லாம் தான் ஐ திங்க் இட் வில் பி அ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இன் த ஃபில்ம். அண்ட் இந்த ஃபேன்ஸ் தியரி பார்க்கும்போது எப்படின்னா இருக்குது, ஒரு போஸ்டர் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரெய்லர் டீசரே கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அதுவே வந்து லைக் படத்தை பார்க்கறதுக்கு தூண்டுது. இது ஒரு டைமென்ஷன் காட்டுது. ஓ இப்படி இருக்குமா படம் அப்படின்னா, உள்ளே போய் பார்த்தா வேற ஒரு படமாக இருக்குது. ஸோ அது வந்து பரவாயில்ல, அந்த க்யூரியாசிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு தான் இது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியா? இல்லை பேசிக்கலாக இதோட எங்கள் படம் இந்த மாதிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வி ஷுட் கன்வே. இது ஒரு ஆக்ஷனும் இருக்குது, பட் ஒரு லவ்வும் இருக்குது. பட் அதை தாண்டி சில விஷயங்கள் படத்தில் இருக்குது. ஸோ அதில் ஐ திங்க் ரொம்ப நம்ம கதையை வந்து ஓப்பன் பண்ணாமல் ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லியிருக்காரு. பட் த மூட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் திஸ். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆக்ஷன், யூ கேன் எக்ஸ்பெக்ட் லவ், யூ கேன் எக்ஸ்பெக்ட் த்ரில், சஸ்பென்ஸ், ட்விஸ்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் படத்தில் இருக்குன்றதை கன்வே பண்ணணும்னு நினச்சாரு. தட்ஸ் ஹவ் வி ஆர் கன்வேயிங் இட். ஆல்மோஸ்ட் ஒரு 9 years கேப் டேரக்டர். ஒரு 2016 லாஸ்ட் ஃபிலிம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இப்போ வரும்போது அவர் மேலே டவுட் பட்டிங்களா, இல்லை கதை கேட்டோடனே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு? டவுட்டுன்னு ஒன்றுமே இல்லைம்மா. எல்லாருக்குமே ஒரு 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 ஸ்பேஸ் ஒன்று தேவைப்படுது, ஒன்று அமையுது. ஏன்னா அந்த ஸ்பேஸில் நானும் இருந்திருக்கேன். ஸோ ஐ நோ தட் அது எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வரும். ஸோ அடுத்தது அவர் வராருன்னா அப்போ அவர் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தோடு வருவார் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி மச் வெல்கமிங். ஃபஸ்ட்டு அவர் கேட்ட உடனே சார் வாங்க சார் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த கதை சொல்லும் போது, ஏன்னா அதில் ஒர்க் பண்ண விஷயங்கள் இல்லைன்னா அந்த ரெஃபரன்சஸ், அவரோட கலர் பேலட்டாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், இந்த கேரக்டரைசேஷனுக்கான ரெஃபரன்சஸாக இருக்கட்டும்,
எல்லாமே அந்த லைட்டிங்க்கான பேட்டர்னாக இருக்கட்டும், இதெல்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது வந்து கேமராமேன் கூட டிஸ்கஸ் பண்ணணும். பட் அந்த ஒர்க்கை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே ஃபைன், இஸ் ப்ரிப்பேர்ட், வெல் ப்ரிப்பேர்டாக. ஒரு இவ்வளோ டைம் எடுத்துட்டாலும் அந்த ஒரு அதுக்கான ஒரு விஷயம் இருக்கணும்ல, ஏன் இவ்வளோ டைம் அப்படின்னா ஹி வாண்ட்ஸ் டு ப்ரூவ். ஸோ அந்த விஷயம் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் இஸ் அ வெரி குட் ஹார்ட் ஒர்க்கர். அண்ட் மான் கராத்தேலாம் பார்க்கும்போது ஃபில்ம் மேக்கிங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எவ்ரி திங் ஒர்க்ட் இன் த ஃபிலிம். ஸோ அதனால் எங்கள் இடத்துலையுமே அவர் டவுட் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. உடனே போகலாம் சார் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு ஆர்டிக்கலில் கூட சொல்லியிருப்பீங்க, அது மாதிரி ஃபீமேல் சென்ட்ரிக்காக ஒரு ரோலை வந்து கூப்பிட்டாங்கன்னா படத்துக்கு பாட்டுக்கு அப்படி மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பண்ணால் தான் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ரெட்டர் கடையில் உங்களுடைய ரோலும் அப்படி தானா? ஆமாம், இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதுதான் நான் பண்ணிட்டேன். ஏன்னா பிகாஸ் என்னோட ஸ்கூலிங் இஸ் ஃப்ரம் தியேட்டர் பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் லவ்ட் மை பேஷன் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஐ லவ் சினிமா. எனக்கு சினிமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். I like watching Hollywood films, I like watching Korean films, I like watching Tamil, Telugu, Malayalam, Hindi. Ellame I really like enjoying. And what I've understood over the years is that I like characters that bring purpose to oru padam. Like even if it's a 10-minute role, ana oru 10 minute la what is that character coming and is it turning the entire, events after that is the most important aspect. So even if you have screen time kammi irukku parvale, but what is the purpose of that person? அது என்ன impact இருக்கு படத்தோட. So that is the only schooling that I believe in, that it's better to do something which is having a purpose than to be on screen suma just for the purpose of it. And in this film I got that. கண்டிப்பா I Andre's கதை character ஓட்டத்துக்கு அவங்களோட கதாபாத்திரம் ஆமா முக்கியமாக இருக்கும். ஸோ அது 100% அது தட் வாஸ் தேர். அண்ட் ப்ளஸ் ஐ திங்க் அவங்களுக்குமே இது ஒரு வேரியட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களே கேட்குறாங்க, இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து அங்கங்கே வந்துட்டு போவாங்க. ஏன்னா இப்போ இந்த கேரக்டர் இருக்கும் போது அவங்க இருப்பாங்க, அது இல்லாத போது நாங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ இப்போ தான் ஆஃப் லேட் ஒரு 1 வீக் முன்னாடி தான் படம் பார்த்தாங்க. எக்ஸைட் ஆகிட்டு, இவ்வளோ பண்ணியிருக்கோமா ஒர்க்கு, நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நீங்கள் அப்பப்போ போயிட்டு வந்தீங்க, இதுக்கு இன்பிட்வீன் நாங்கள் நிறைய பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒர்க் அப்புறமா தெரிஞ்சிச்சு, ஏன்னா ஸோ மச் கான் இன் டு இட் அப்படின்றது. எல்லாமே அந்த கேரக்டர் சுற்றி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். and even the other characters, everybody in the film. ஜான் விஜய் சாராக இருக்கட்டும், வில்லன்ஸாக இருக்கட்டும், இன்னொரு 2-3 கேரக்டர்ஸ் இருக்குது. அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் அ பர்பஸ். சின்ன கேரக்டர்ஸ் கூட ஒரு பர்பஸான ஒரு விஷயமா இருக்கும். அது கதையை நகர்த்துறதுக்கான ஒரு விஷயமா இந்த படத்தில் இருக்கும். வேஸ்ட்டாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்காது. ஓகே. அண்ட் பொதுவாக இப்போ 2 பேருக்கு காமனாக கேட்குறேன், அந்த கிரியேட்டரோட டைலமாவை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? லைக் ஒரு பாயிண்ட்டில் இது சரியா அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு கால் எடுத்துப்போம், தனியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பீயிங் an ஆர்டிஸ்ட்? இல்லை, எந்த டிசிஷன் நம்ம எடுக்கிறோமோ அது நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. ஏன்னா நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு தானே போகிறோம். ஸோ அப்போ அது ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் அதை சூஸ் பண்ணோம், நம்ம தான் அதை பண்ணோம். ஸோ அந்த நம்பிக்கை நம்ம பண்ணோம். ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதில் சில காரணங்கள் இருக்கும். அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த தவிர நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணாமல் போகணும். பட் ஏதோ ஒன்று நம்பியிருப்போம்ல, அந்த நம்பிக்கை வந்து உண்மையாக இருக்கும். ஈவன் வாட் எவர் த ரிசல்ட் மேபி, அந்த நம்பிக்கை உண்மை. அது இப்போ இல்லைன்னா கூட அந்த நம்பிக்கை வந்து உங்களை எப்பயோ ஒரு இடத்துல அந்த நம்பிக்கை வந்து நிச்சயமாக எடுத்துகிட்டு போகுன்றது நமக்கு தெரியும். ஸோ அது சர்க்கம்ஸ்டான்சஸ், அந்த ரிலீஸ் டைம் ஆர் இந்த மாதிரியான ஒரு பெரிய படங்களுக்குள்ள நடுவில் வந்துட்டோம், இதெல்லாம் இருக்குது. ஸோ சினிமான்றது வந்து எவ்ரிதிங் பிளேஸ் அன் ரோல். அந்த டைம் ஆஃப் த ரிலீஸ் அண்ட் த ப்ரமோஷன்ஸ் அண்ட் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இது டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இது மொத்தமாகவே வந்து டைமும் சேர்ந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனும் போது யூ நெவர் நோ. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் பற்றிட்டு வேறு மாதிரி நடக்கும். பட் அந்த மேஜிக் ஒன்று நடக்கும். பட் அதுலேயும் நம்ம ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம பண்ணியிருப்போம், அதை நம்பி பண்ணியிருப்போம். பட் அது வந்து இவ்வளோ பெருசாக ஆகுமா, அப்படி ஆயிடுச்சே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது தட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ். ஸோ பட் நம்ம கற்றுக்கிறது தான், ஒரு விஷயத்துலையும் நம்ம கற்றுக்கணும். அது எதனால என்னன்றதை அனலைஸ் பண்ணி கற்றுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இதை ஒரு கேள்வி கேட்குறேன், இது நடக்காது தான், பட் ஆனால் வாட் இஃப் அப்படின்ற மாதிரி சினிமா நாளைக்கு பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா
அருண் விஜய் அண்ணா என்ன பண்ணுவார், சித்தி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு நேர் விருப்பமாக இருக்குது. அதான் பாஸ் ஆனிச்சேப்பா. கோவிட் டைமில் பாஸ் ஆனப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமைச்சேன், பாத்திரம் கழுவுனேன், நம்மளே வண்டியை துடைச்சோம், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுதான். அண்ட் ஐ லவ் நேச்சர். ஸோ நான் வந்து அப்படியே பீச் அப்படி என்னை விட்டிங்கன்னா ஒரு காஃபி, ஒரு சேர், பீச் அது இருந்தால் எனக்கு போதும். நேச்சர் ரொம்ப பிடிக்கும். ஹில் ஸ்டேஷனாக இருக்கட்டும், பீச்சாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கட்டும். ஸோ அது மாதிரி நம்ம ஒரு மாதிரி போயிடுவோம். ஆனால் ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம நடிகன்றதே மறந்துட்டேன் நான். ஏன்னா அந்த ஸ்டேஜ் ஆகிடுச்சு. அப்புறமா நான் சொன்னேம்மா என்னை ஞாபகப்படுத்து, ஐம் அன் ஆக்டர். ஏன்னா வி ஜஸ்ட் forgot about ourselves. பட் ஆனால் அது நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்தது. லைஃப்பை வந்து நம்ம கிராண்டடாக எடுக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நிறைய எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துச்சு இல்லையா. ஸோ ஐ திங்க் நம்ம அதுதான் பண்ணிகிட்ருப்போம்னு நினைக்கிறேன். பாஸ்ன்னா எனக்கு முழு மூச்சாக சினிமாவை தவிர வேறு எதுவும் நம்ம மைண்டில் வராது. முன்னாடி நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பீரியட்லேயும் அதுதான் என் மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஒன்லி சினிமா சார்ந்த விஷயங்கள் வேணால் நீங்கள் சொல்லலாம். மேபி ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், மேபி டிரெக்ஷனாக இருக்கட்டும், மேபி கேமராவாக இருக்கட்டும், ஆர் ஸ்டண்ட் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும். ஸோ அந்த ரிலேட்டடாக தான் எனக்கு மைண்டில் வருமே தவிர அதை தாண்டி எனக்கு வந்து வேறு எதுவும் எனக்கு இப்போ சொல்ல தெரியல. ஏன்னா பிகாஸ் நம்ம அந்த சினிமா மேலே இருக்கிற ஒரு லவ். ஸோ அதுதான் ஐ திங்க் இட் வில் ஆல்வேஸ் பி இன் மை மைண்டு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லிக்கலாம் அந்த டீலிங் வித் ஃபேம்னு இருக்குல்ல, அது நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க கண்ணை மறைச்சிடுவாங்க. ஒரு 3 ஹிட்டு போதும், அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பிஹேவியரே மாறிடும். நிறைய நம்ம பார்க்க முடியுது கரண்ட்டாக. அதெல்லாம் நீங்கள் எப்படின்னா, இப்போ நம்ம தொடர்ந்து இட்டு கொடுக்குறோம், கிராஃப் டிப் ஆகுது, மறுபடியும் நம்ம ஸ்கை ஐ அடிக்கிறோம், அப்படி இருந்தாலும் அந்த மாடரேட்டாக நியூட்ரலாக இருக்கீங்களே. இல்லை அதுதான்மா, ஓவர் த இயர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் எதிர்த்தாப்பில் பார்க்குறீங்க. சரி, நம்ம கிராஃபில் நம்ம வந்து அடி வாங்கி வந்து வி வர் கோயிங் இன், பட் வி ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். நமக்கு அந்த டைமில் பீக்கில் இருந்தவங்க திருப்பி எங்கே போனாங்க, திருப்பி எங்கே ஆனாங்க, இப்போ எங்கே இருக்காங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்ல. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் சினிமா. ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ அதை உண்மையாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோமோ, அதை ரொம்ப அழகாக நம்ம வச்சுக்கிறோமோ, அது நம்மளையும் வச்சுக்கும். இப்படி நம்மளை கொண்டு போவோம். நம்ம வந்து நம்ம தான் அப்படின்னு நம்ம எப்போ நம்ம வந்து ஃப்ளாரப் ஆகிறோமோ அது கையை எடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராப் வந்து பெருசாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அது டியூரிங் த கோர்ஸ் ரியலைஸ் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம வந்த பேக்ரவுண்டும் அந்த மாதிரி, ப்ராட்டப் அந்த மாதிரி, அம்மாவோட வளர்ப்பு எல்லாமே. ஸோ எனக்கு இன்றைக்குமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸில் என்னடா நீ மாறவே இல்லை அப்படியே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. மாறுறதுன்னா என்ன மாறணும் அப்படின்னு கேட்டேன். பிகாஸ் யூ ஹவ் சீன் ஸ்டஃப். பட் எனக்கு என்னமோ உண்மையாக இருக்க எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான். ஃபேக்காக நமக்கு எதுவும் பண்ண தெரியாது, பண்ணவும் மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாஸ் பண்ணான்னு பொண்ணுன்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்க. ஐ டோன்ட் நோ வாட் ஐ வில் டூ. நிஜமாவே புக்கு படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். புக்கு எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய போன இன்டர்வியூலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த புக்கை படிப்பேன், அந்த புக்கு படிப்பேன். நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம், ஓ சூப்பர். ஏன்னா என் ஒய்ஃப் நிறைய படிப்பாங்க, எழுதுவாங்க. She writes a lot. ஸோ நிறைய விஷயங்கள் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹர். நான் அவங்கள்ட்ட இருந்தாங்க நிறைய கற்றுப்பேன், சொல்லுவாங்க, நிறைய படிக்க சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து அந்த சைடு தோணல. நிறைய படங்கள் பார்ப்போம், என் சன்னாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும். அந்த ஒரு கிவ் அண்ட் டேக்கு நிறைய நல்லா ஷேர் பண்ணிக்க முடியும் சினிமாவை பற்றி. ஸோ அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். என் டாட்டராக இருக்கட்டும், சன்னாக இருக்கட்டும், ஆல் கேன் ஸ்பீக் சினிமா. அது ஃபேமிலியாகவே பேசுவோம். அப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னால் சொல்லணும். ஓகே, அப்போ நான் டக்குன்னு ஆர்த்திட்டு சொல்ல ஆரம்பிப்பேன். என் பையன் வந்து அப்படியே உட்காந்து அவனும் கேட்டுட்டு இருப்பான். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டு ஆல் வில் லிசன். இது ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்காங்க, நமக்கு என்னப்பான்னு போகலாம். பட் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் எல்லார்ட்டையுமே அது இருக்குது. அது இட்ஸ் ஐ திங்க் பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டிஸ்கஷன், நல்ல டிஸ்கஷன் ஒன்று போகும். இல்லை எப்படிமா இருக்கும் அது, இந்த கேரக்டர் எப்படி இருக்கும், நான் ஐ டிஸ்கஸ் வித் ஹர். சரி ஏன்னோ நீங்கள் பண்ணதில்லை, இது ரொம்ப நல்லாயிருக்கு, கனெக்ட் ஆகும்ல. ஏன்னா நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பையனையும் கிட்ட சொல்லும் போது, டேடி இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டேடி. ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேன்னு வந்துச்சுன்னா போதும் பிரதர், ஆன் பண்ணுவான் டிவியை, படங்கள் பார்க்க ஆரம்பிப்பான். மலையாள படம் பார்ப்பான், என்னென்னமோ கொரியன் படம் பார்ப்பான், இங்கிலீஷ் படம்,
நான் பார்க்காத தெலுங்கு படம். உங்களுக்கே சஜஸ்ட் பண்ணுவார் போல இருக்கே. ஆமா டாடி, ஆர்னவ் இந்த படம் பார்க்கலாமா? பார்த்துட்டேன் டாடி. ஐயோ நீ எப்படா பார்த்தேன்? எங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அவர் மட்டும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. பயங்கரமான. ஸோ ஹீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமா, எல்லாருமே சினிமா பற்றி பேசும்போது இட்ஸ் சம்திங் ரியலி நைஸ். நம்ம மட்டுமே அதை பற்றி, ஏன்னா நம்ம வெளியில் எங்கேயுமே ஓப்பனாக நம்ம வெளியில் டிஸ்கஸ் பண்ண முடியாத விஷயம் நம்ம ஃபேமிலிகிட்ட தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் அங்கே இருக்கும்போது நம்ம வெரி பிளஸ்ட்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த ஆரம்ப கட்டத்தில் நீங்களும் சாரும் அப்படிலாம் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு அமைஞ்சிருக்கானா? இல்லை, அது அப்பா கூட ஒரு மரியாதை, அதே சமயத்தில் இவ்வளோ டிஸ்கஷன்லாம் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்பா பார்க்குறதுக்கான டைமே அவங்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க. ஸோ அப்பாவை நாங்கள் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரைசம் ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை, 10 டேஸ்க்கு ஒரு தடவை சம்டைம்ஸ் வருவாங்க. அவுட்டோர், மேக்ஸிமம் அவுட்டோர். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவுட் ஆஃப் சிட்டி தான். பிகாஸ் அங்கே ஒரு 10-15 டேஸ் கழிச்சு திருப்பி வருவாங்க. தென் ஷீல் ஸ்டே வித் அஸ் ஃபார் 2-3 டேஸ். அப்புறம் தான் ஃபங்க்ஷன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் தான். சென்னையில் ஷூட் நடந்துச்சுன்னா சம்டைம்ஸ் என்னை கூட்டிகிட்டு போவாங்க, இல்லைன்னா அந்த மாதிரி தான். பட் அம்மா ரொம்ப ப்ரொடெக்டிவாக எங்களை சினிமா பக்கம் ரொம்ப இது பண்ணாமே தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா வி லெட் அ வெரி நார்மல் லைஃபு, எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அக்கா எவ்ரி ஒன் ஹேட் தியர் ஓன் இது. ரொம்ப சில்வர் ஸ்பூனு கோல்டன் ஸ்பூனோடலாம் வளர்க்கல. தெரியணும், ரியாலிட்டி தெரியணும் அப்படின்றதுக்காக எங்களை எல்லாருமே நார்மலாக தான் வளர்த்தாங்க. ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எனக்கு ஏசி இல்லைனா என்னால் படுக்க முடியும், ஃபேன் இல்லைனா என்னால் படுக்க முடியும், பெட் இல்லைன்னா என்னால் படுக்க முடியும், இல்லை இங்கே எப்படி ட்ராவல் பண்ணால் பண்ண முடியும். பிகாஸ் இது அந்த மாதிரி பிரிங்கிங். ஸோ அதுதான் நான் என்னோட குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லோரும் அந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கணும். நான் ஏன் பண்ணணும் அப்படின்றத ஒரு பீரியட் நீங்கள் சொன்னீங்கல்ல, எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு, இது இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல விடும் போது அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க சொல்லுங்கள். ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம எல்லாருமே ஷுட் பி ரெடி. அந்த விஷயத்த அதுதான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும். I think this is a USP in Tamil Nadu. I've seen a lot of people, whoever is, the children of an extremely big star, their upbringing, their humility, like even when he's going, he'll say hi to each and every single person wherever he's going. And whoever I've worked with, I've not seen any kind of attitude problem. I haven't seen anything in the actors from Tamil Nadu. அதான் கிரவுண்டடாக இருக்கேன். ஆமாம், ரொம்ப கிரவுண்டட், கனெக்டடாக இருக்கும் எங்களுக்கு எப்பவுமே நடிக்கும் போது பார்க்கும் போது அப்படின்ற மாதிரி. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், புக்கெலாம் சொல்லுவீங்க, ரெஃபர் எதாவது பண்ணிங்கன்னா நாங்களும் ஏதாவது பார்ப்போம்ல. ஆல்ரெடி ரெஃபர் ஆனால் I'll tell you 2 books, okay, which everybody has to read. It is The Forest of Enchantment and Palace of Illusions. 2 books இருக்கு, and both are Mahabharata and Ramayana, but from the perspective of Draupadi and Sitama. Because namakku theriyum enna Ram Bhagwanoda entire point of view. We know about Kauravas and Pandavas, but we don't know about Draupadi except for that one Sheer-Haran scene. I'm saying, I'm talking about cinema here also. So this is the point of view of Draupadi and Sitama. Like how from their childhood, how they've grown up, what are the hardships that they've gone through, and how the entire war, the Yuddha, is seen from their side. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பாக நம்ம ஆனால் அதை படிக்கணுமே. நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். செஷன் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் காசு கட்டி உட்காந்து ஸ்கிரிப்ட் படிப்போம் பிரதர். ஸ்கிரிப்ட் எவ்வளோ வேணால் படிப்போம், பெருசாக கொடுத்தா கூட we can, தட்ஸ் அது இன்ட்ரெஸ்ட் ஃபேக்ட்ரி. எனக்கு என்னமோ அதுக்குள்ளே போகணுன்னு தோணும். முன்னாடி நடுவில் படிச்சு கொஞ்சம் லைட்டாக நான் சேரன் சார் படம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தங்கர் பச்சன் சார்லாம் புக்காக கொடுத்து படித்து நாளைக்கு சொல்லு இதில் என்ன இருக்குது அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ படிக்க ஆரம்பித்தேன். பட் என்னமோ தெரில, அது மோர் ஆஃப் ஐம் லிசன் பண்ணால் சில பேருக்கு இதாகல அந்த மாதிரி. ஏன்னா நான் சின்ன வயசில் நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என் கசினை கூப்பிட்றோம் ஊரில் தமிழுக்கு. அவர் படிக்க நான் கேட்டு ஸோ அப்படி தான் எக்ஸாம் எழுதினேன். ஸோ என்னமோ ஐ திங்க் ஐ லிசன் அண்ட் ஐ கேன், இது ரொம்ப ஈஸியாக நமக்கு உள்ளே போயிடும். ஓகே. அண்ட் இப்போ பொதுவாக ஒரு விஷயம்லாம் இருக்குண்ணா, தமிழில் போட்டுருவாங்க திடீர்னு அருண் விஜய் அண்ணனுக்கு போட்டி யார், இவரா அவர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஏன் உங்களுக்கு போட்டி யாருன்னு கேட்டால் நீங்கள் யாருன்னு சொல்லுவீங்க? போட்டி என்ன, நமக்கு நம்ம முந்தைய படம் தான் போட்டி, அவ்வளோதான். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். என்ன நம்மளை புதுப்பிச்சுக்கிறோம், அடுத்த படத்தில் நம்ம என்ன புதுசாக பண்ண போகிறோம், இதுதான் நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபைட்டாக இருக்கணும் உள்ள. இந்த படத்தில் எப்படி இருந்தோம், இந்த படத்தில் ஃபிசிக்கை வேறு எப்படி பண்ணலாம், ஃபைட் எப்படி வேறு மாதிரி பண்ணணும், இதுதான் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்.
ஸோ அஃப்கோர்ஸ் அப்ரிசியேஷன், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். அது அது ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். ஒரு நியூ கமர்கிட்ட கூட நம்ம சில விஷயங்கள் புது விஷயங்கள் பார்த்தா அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அது கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதான் ஒரு நல்ல நடிகனுக்கு அழகு. அண்ட் அதுதான் உங்களை ஹெல்ப் பண்ணும் டு இம்ப்ரவைஸ் யுவர் செல்ஃப். அண்ட் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எதெல்லாம் ரசிக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கீப் வாட்சிங் இல்லை, அதர்வைஸ் நீங்கள் யூ கான் க்ரோ. ஸோ ஐ திங்க் எக்யூப்பிங் யுவர் செல்ஃப், எனக்கு போட்டி நான் தான் அப்படின்றது தான் உண்மையான வேர்டு. அண்ட் இப்போ நடிகர்கிட்ட வந்து அந்த இமிடேஷன் பார்க்க முடியுது தான். ஒரு நடிகரோட ரிசம்பிளன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள இருக்க மாதிரி பார்க்க முடியுது. பட் ஐ சே தட் உங்ககிட்ட அப்படி நாங்கள் எதுவுமே பார்த்ததில்லை உங்களோட படங்களில். அது வேற ஒரு கேரக்டர் நீங்களே சேலஞ்சிங்காக எடுத்து வேற ஒரு மாதிரி காமிச்சிட்ருக்கீங்க, வேறு டைமென்ஷனில் புதுசாக இருக்குது எங்களுக்கு பார்க்கும்போது. இதில் டுவல் கேரக்டர்னும் போது வேறு எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது. பட் இன்னொருத்தவங்களை பார்த்தா இவர் மாதிரி பண்ணுறாரு, கட் பண்ணி போட்டுறாங்கப்பா, இதோட இப்போ இவர்னா இவரோட லைட்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம், பட் அது இமிடேஷன் பக்கம் போகக்கூடாது அப்படின்றது. இல்லை, ஐ ஃபீல் அதை சம்டைம்ஸ் தெரியாமல் நடக்கலாம். ஏன்னா எல்லாருமே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும். ஏன்னா இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார்லேருந்து எம்ஜிஆர் சார்லேருந்து ஏதாவது ஒரு வகையில் எல்லா நடிகரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது உண்டு. அண்ட் நம்ம ரெஃபரன்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஏதாவது ஒன்று அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க, ஹாலிவுட்ன்றதெல்லாம் தாண்டி தமிழ் நம்ம நடிகர்கள் பண்ண விஷயங்கள் அவங்க வந்து இன்ஸ்பிரேஷனாக யார் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் எங்கேயாவது நம்ம வந்து சில கேரக்டர்ஸ் நம்ம வந்து தேடும் போது கமல் சார் பார்க்கலாம்ப்பா, இதில் செம்மையாக பண்ணியிருந்தார், இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலான்னு ஒன்று தோணும் இல்லையா? அப்போ நம்மளை அறியாமல் சில விஷயங்கள் வரலாம். ஒருவேளை சில டைம் சில பேர் வந்து இப்படி பண்ணால் அவங்க அந்த மாதிரி பண்ணால் ஒருவேளை அந்த கேரக்டர் என்ஹான்ஸ் ஆகலான்னு நினச்சி பண்ணலாம். ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ். பட் நான் வந்து இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் தான் எடுத்துப்பேன். அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க இந்த சுச்சுவேஷனில், இந்த அழாமல் அந்த இடத்துல வந்து அந்த ஃபுல் எமோஷனையும் கொண்டு வரணும் அப்படின்னா அவர் பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. கமல் சார் வந்து ரஜினி சாராக இருக்கட்டும், ரஜினி சார்லாம் பெருசாக அழமாட்டான பண்ணியிருக்காரு, ஆனால் சட்டிலாக பண்ணியிருப்பார். அவ்வளோதான், அந்த ஒரு சின்ன இதுலேயே ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க, கன்வே ஆகிடும். நம்ம கனெக்ட் பண்ணுறது, ஆடியன்ஸை அந்த விஷயத்தை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது, அது அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு நம்ம எப்படி வித்தியாசமாக இந்த டெம்ப்ளெட்டில் நம்ம எப்படி பண்ணலான்றது ஒன்று மாற்றுவோம் இல்லையா? அது நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு நடிகன் பண்ணும்போது மாறும். ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துப்போம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். பட் எவ்ரி ஒன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு என்னமோ நான் அந்த மாதிரி ரெஃபரன்சஸ் தான் எடுத்துகிட்டு நம்ம எப்படி அதில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுதான். நம்ம ஒரு டிக்ஷனரி நம்ம பார்க்குறோம், மீனிங் தெரியணும்ல, ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரியணும்னா நம்ம எதையாவது ஒன்று பார்க்கணுமே. அந்த பழைய படங்கள் தான் நமக்கு. ஓகே, ஓவர் த பீரியட் நம்ம நடித்த படங்கள்லாம் திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன சம்பாதிச்சு வச்ச மாதிரி இருக்கும்? நம்ம பண்ண ஒர்க்கா, ஃபேமா, இல்லை நம்ம பீப்புளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண ஒர்க் அதுதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நாளைக்கு வந்து இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சுப்பா, என்ன கலெக்ஷன் தெரியுமான்றது 20 வருஷம் கழித்து பேச மாட்டாங்க. என்ன படம் பாரு, அப்பயே என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, அதுதான் பேசுவாங்க. அஃப்கோர்ஸ் அது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த மாதிரி நடந்தால் கூட நான் சொன்னேன்ல, உங்களுக்கு உங்கள் மனசாட்சிக்கு இது ஒன்று நமக்கு இது கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று நினைப்போம்ல, அது பண்ணுறோம், அது சர்க்கம்ஸ்டான்சஸ்னால அது மேபி ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம். பட் அந்த ஒரு விஷயம் 20 இயர்ஸ் கழித்து உங்களுக்கு அது பேசும். ஸோ ஐ திங்க் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க், பிகாஸ் நோ மேட்டர் வாட் யூ டூ, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி. there will be a percentage of people that will not like something that you have done, and there will be 90% who will like it, 10% might not like it, and that is their opinion which they are entitled to. So we should just do our work, good work, and do it with every cell in our body, and அப்புறம் leave it to God. அவ்வளோதான். ஓகே, அண்ட் இப்போ படம் தேட்டரில் பார்த்துட்டு ஒரு ரிசப்ஷன் எடுத்துனா ஆஃப்டர் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக பேஷ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 50-50 ரேஷியோவில் இருக்குது படம். அப்புறம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் 90-10 ரேஷியோவாக மாறுது. 90 பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது பார்க்கும்போது என்னடா பார்த்து நல்லா இருக்குன்றீங்க, கொஞ்சம் நல்லா இல்லைன்றீங்க. இதுவே இந்த எவால்வ்மெண்ட் பார்க்கும்போது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? ஆடியன்ஸ் டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிறாங்க அப்படின்னு? இல்லை, அதான் தேட்ரிக்கலாக அந்த டைம் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. ஸோ அந்த ஆடியன்ஸோட மைண்ட் செட் இப்போ அந்த ஃபஸ்ட்டு 4 days ஆடியன்ஸுக்கான ஒரு மைண்ட் செட் ஒன்று, ஒரு ஃபேன்ஸ் மென்டாலிட்டி, அந்த 4 daysக்கான மென்டாலிட்டி ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ரெகுலர் ஃபிலிம் வாட்சர்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இது கனெக்ட் ஆகும் அப்படின்ற நம்ம ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக
நம்ம ஏமாற்ற முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஏமாற்ற முடியாது. ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னா, கனெக்ட் ஆகலைன்னா அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்கல்ல. அப்போ நாளைக்கு ஓடிடியில் வந்து என்னப்பா இது இதை போய் இப்படி பண்ணாங்கன்னா, பட் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு சிலது பிடிச்சி போய் தானே அது அந்த ஒரு 1 வீக்கோ 10 டேஸோ whatever கலெக்ஷன் ஹேப்பன்ட், அது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, நம்ம டோட்டலாக அதை வந்து டிஸ்கார்டு பண்ணிட முடியாது இல்லையா? அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. பட் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இப்போ நம்ம ஒரு கிரியேட்டராக ஒரு ஆக்டராக நம்ம எல்லாமே யோசித்து தான் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம எந்த ஆடியன்ஸை கேட்டர் பண்ணுறோன்றது ரொம்ப கிளியராக நம்ம மைண்ட் செட்டோட பண்ணணும். ஓகே. அண்ட் கண்ணம்மா சாங் பார்த்தேன், செம்மையாக இருக்குது, தேங்க்யூ. சிறப்பாக இருந்துச்சு. அது டான்ஸ்லாம் வந்து அந்த ஒயிட் ஷர்ட்டில் பிளாக் மாசாக இருந்தீங்கன்னா 2 பேரும் காம்பினேஷன். அடுத்த படம் எதிர்பார்க்கலாமா மறுபடியும் இதே காம்பினேஷனில்? ஏ ஷூர், வை நாட்? இல்லை, அவங்க சொல்கிறாங்க சூஸியாக இருக்காங்க போது வந்துட்டு அண்ணன் ஐயோ, மேபி ரெட்டத்தலை பார்ட் 2, யூ நெவர் நோ. அவங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்குமா? அது நீங்கள் அதை படம் எப்படி பார்த்தாலும் கதையை சொல்ல மாட்டேங்க. சிறப்புண்ணா, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 connected.